திமுக பாஜக எதிர்ப்பு தான் திமுக வளருது, திமுக எதிர்ப்பு தான் பாஜக வளருது. அப்படிங்கும்போது ரெண்டு பேருக்கும் நீங்கள் வந்து மறைமுகமாக கூட்டணி இருக்குன்னா அதுக்கு நீங்கள் ஆதாரமாக மக்கள் மத்தியில் சொல்லணும். போய் காங்கிரஸ், இடதுசாரிகள், அந்த கட்சியில் மற்ற விடுதலை சிறுத்தைகளை இவங்கெல்லாம் சேர்ந்து என்னைக்கு கூட்ட முடியும்? இவங்கெல்லாம் இல்லை, உங்க போகிற ஒரே இடம் வந்து அறிவாலயம் தான். ஸோ இந்த அதிமுக தரப்புல இந்த ரெண்டு அறிவிப்பை ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். ஒன்று ஃப்ரிட்ஜு, இந்த ரெண்டாவது அனைவருக்கு இலவச பயணம். இது ஓவராலாக இந்த வாக்குறுதிகளை எப்படி பார்க்குறீங்க? அதிமுக கொடுத்துருக்குறாங்க, சீமான் கொடுத்துருக்குறாங்க, விஜய் அவர்களும் பெண்களுக்காக ஒரு சில வாக்குறுதிகள்லாம் மகளிர் தினத்தனி கொடுத்துருந்தார். இதை ஒப்பிட்டு உங்களுடைய கருத்து? இதில் என்னென்னா நிறைய, ஆனால் இப்போ வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது என்ன காரணம்னா தாவேக்கால இருக்கக்கூடிய நபர்கள் பெண்களை வந்து அவதூறாக பேசியிருக்கிறாரு இவர் அப்படிங்கிறதுனால. பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கிறார் ஊடகவியாளர் ராம்கி அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். களம் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு. கூட்டணி பங்குகள்லாம் முடிச்சிருக்காங்க. இப்போ ரொம்ப சர்ச்சையாக ஒரு விஷயம் போயிட்டு இருக்கிறது, தகாத வார்த்தைகளில் பேசுறது, பெண்களை வந்து இழிவாக பேசுறது, சோஷியல் மீடியாவாகட்டும் முக்கிய தளங்கள் ஆகட்டும் இந்த மாதிரி பேசுறது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது. யார் யாரை பேசினாலும்ங்கிறது சரி. ஆனால் இப்போ வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு, நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது என்ன காரணம்னா தாவேக்கால இருக்கக்கூடிய நபர்கள் பெண்களை வந்து அவதூறாக பேசியிருக்கிறாரு இவர் அப்படிங்கிறதுனால. ஆனால் இதே விஜய் அவர்கள் ஏன் மற்ற பெண்களை பேசும் பொழுது அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இல்லை அவருடைய ஆதரவாளர்கள், விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு அவர் பாராட்டக்கூடிய இளைஞர்கள் அந்த மாதிரி பேசும்பொழுது ஒரு அறிக்கையை கூட விடலை அப்படிங்கிற கேள்விகளை இணையத்தில் பல்வேறு தரப்பினரும் வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த சம்பவத்தை உங்கள் கருத்து என்ன? இல்லை, இதை ஒரு நண்பர் பொன்ராஜ் பேசின கருத்தை முன்வைத்து ஆரம்பித்த சர்ச்சை இருக்கலாம். எனக்கு அதில் மாறுபட்ட கருத்து இருக்குது. பொன்ராஜ் கொஞ்சம் நிதானமாக பேசியிருந்திருக்கலாம். ஒரு போகிற போக்கில் வந்து நான் நிஜமாகவே காயப்படுத்தி விட்டார். ஏன்னா அது முகம் தெரியாத பெண், அது என்ன பெண், என்ன படிப்பா என்னங்கிறது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, நிச்சயமாக பொன்ராஜ் அவர்களுக்கும் நிச்சயமாக தெரிஞ்சிருக்காது. அது வந்து அந்த பொண்ணு அப்படி பேசுனதுனால அதை வைத்து சொன்னது தவறு தான். ஆனால் இதுக்கான அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியாக தான் இருந்தது. ஏன்னா விஜய் அவர்களே நேரடியாக போய் புகார் செய்வது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது வந்து இந்த மொமெண்டத்தை எடுத்துக்கிற மாதிரியான விஷயங்கள் தான். இது ஒரு பொலிட்டிசைஸ் ஆகலாம் அப்படின்ட்டு. இது வந்து என்னென்னா நீங்கள் நேரடியாக ஒரு கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு அரசியல்வாதி பேசியிருந்தால் கூட அவருக்கு அது கூட விஜய் நேரடியாக வர தேவையில்லை. அவர் கட்சியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதெல்லாம் செய்திருக்கலாம். பட் ஏதோ ஒரு காரணத்தினால அவரே இறங்கி பேசும்போது அது தேவையில்லாத ஒரு நடவடிக்கை தான். அது வந்து ஒன்றும் பெரிய இதில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். இல்லை அவர் பொன்ராஜ்கிட்ட கேஸ், இன்ஃபேக்ட் பொன்ராஜ் கூட ஏற்கனவே அவர் தொடர்பில் இருந்திருக்காரு, பேசியிருக்காரு, அப்படின்னு பதிவு செய்திருக்காரு வர. ஸோ அதனால் அதை ஏற்கனவே பேசி தீர்த்திருக்கலாம். அதை ஒரு பெரிய இஷ்யூவாக பொலிட்டிஷியஸ் ஆக்கணும்னு முடிவு பண்ணி, குறிப்பாக பெண்களுக்கு நான் எந்த அளவுக்கு சேஃப்டியில் நான் இருக்கேன் தொடர்ந்து நான் பேசிட்டு வந்திருக்காரு. அது விஜய் சமீப காலங்களில் அது யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த இது ஆரம்பித்த காலத்துலேருந்து ஆரம்பித்து இன்றைய வரைக்கும் ஒவ்வொருடைய பேச்சில் அப்பப்போது பெண்கள் செக்யூரிட்டி இதெல்லாம் எல்லாரும் பாதுகாப்புங்கிறதுக்கு நான் அது கொடுப்பேன், நான் ஒரு அண்ணா, நான் அவங்களுக்குலாம் அண்ணா அப்படின்லாம் சொல்லி தொடர்ந்து பேசி வந்திருக்காரு. ஸோ அதை வந்து இந்த மொமெண்டத்தை எடுத்துக்கலான்னு பார்க்குறாரு. பட் அது வந்து நீங்கள் இதெல்லாமே வந்து இன்னைய நிலையில் எடுப்படாதுங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை வேறு, அங்கே களத்தில் அவங்க உங்களுக்கு பல பேருக்கு புரியாது. இது யார் ஏதோ ஒரு சின்ன சர்க்கிளில் பேசப்பட வேண்டிய விஷயம் ஏதோ தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்தமான பிரச்சனைங்கிற மாதிரி அவர் இறங்கி இது போல் எத்தனை விஷயத்துக்கு அவர் இறங்கி வந்தார். அதெல்லாம் ஒப்பிட்டு பார்ப்போம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து கிட்டத்தட்ட தாவேக்காவோட நடவடிக்கைகள் சரி, விஜயோட நடவடிக்கைகள், அவர் ரசிகர் நடவடிக்கை எல்லாமே ரொம்ப சுருங்கி போய் இவங்க நகரங்கள், விர்ச்சுவல் மீடியா, விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சுருங்கி போனதாக பார்க்குறேன். களத்திற்கும் இவர்களுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்குது. யதார்த்தம் தெரியாமல் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து நான் இதை வந்து தவறான கருத்து தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை, சொல்லியிருக்கவே கூடாது. அவர் ஆக்சுவலாக அவரும் அதை வந்து ஒப்புக்கொள்ளாமல் திரும்ப அதுக்கு பல விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அதுவும் கண்டிக்கத்தக்கது. பொன்ராஜ் மன்னிப்பு கேட்டிருக்கலாம். ஏன்னா ஒரு தெரியாத ஒரு முகமறியாத அந்த பெண் அதை ஏதோ தவறுதலாக பேசியிருக்கலாம். அதுக்கப்புறம் சில பெண்கள் பேசினதை இன்னொரு சில ஊடகவியலாளர்கள் பேட்டியெல்லாம் எடுக்கும்போது அந்த பெண்கள் வந்து நாங்கள் ஏதோ உணர்ச்சி வச்சு பேசுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அந்த கூட்டம் வந்து மெச்சூர் கூட்டம் தான். அதில் நம்ம வந்து சொல்லி நீங்கள் பல காலம் திமுகவிலேருந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உதயநிதி கூட சொல்லியிருந்தாரோட ஒரு சில கூட்டத்தை நாம தான் வழி நடத்தணும்லாம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாரும் அக்ரீட் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆக்சுவலாக. ஸோ அதனால் அதை பெரிதுபடுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதை வந்து களத்தில் இறங்கி இதை ஒரு விஷயமா பொலிட்டிசைஸ் ஆக்குறாங்க. இதனால் என்ன ஆகும்னா நிச்சயமாக அவர்களுக்கு ஏதோ மொமெண்டம் கிடைக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் முக்கியமாக பேசப்பட வேண்டிய விஷயங்கள் டைலூட் ஆகுது. அதுதான் என்னுடைய கவலை. ஏன்னா நீங்கள் இரண்டு தரப்புமே கூட்டணி வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. இப்போ அடுத்தது வந்து வேட்பாளர் அறிவிச்சுட்டு அடுத்தது பிரச்சாரத்துக்கு போகணும். அதில் என்ன பேச போகிறாங்க,
2 கட்சியுமே ஆட்சியில் இருந்த கட்சிகள் திமுக அதிமுகவும். இது வரைக்கும் அவங்க பண்ணாத நாங்கள் என்ன பண்ண போறோம்னு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். ஸோ அதை தான் மக்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன பண்ணா புதுசாக என்ன சொல்ல போறாங்கன்ட்டு. இந்த நேரத்தில் இதெல்லாமே தேவையற்ற ஒரு டைவர்ஷன் தான் ஆக்சுவலாக. இது வந்து தேவையில்லாத விஷயங்கள் தான் நடந்துட்டு தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், இப்போ வாக்குறுதிகள் அப்படிங்கிறதையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதிமுக வந்து 297 வாக்குறுதிகளை கொடுத்துட்டாங்க. அது பிரச்சாரத்தின் மூலயமா கொண்டு போய் சேர்க்கிறாங்க மக்கள்கிட்ட. பரப்புரை ஆரம்பிச்சிட்டாரு எடப்பாடி அவர்கள் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் திமுகவுடைய அறிக்கையும் விரைவில் வருது அப்படிங்கிறது தெரியுது. அவங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாங்க. புதுசா மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சீமான் அவர்களும் வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்திருந்தாரு. அதையும் பார்த்திருந்தீங்க. ஓவராலா இந்த வாக்குறுதிகளை எப்படி பாக்குறீங்க? அதிமுக கொடுத்திருக்காங்க, சீமான் கொடுத்திருக்காங்க, விஜய் அவர்களும் பெண்களுக்காக ஒரு சில வாக்குறுதிகள் எல்லாம் மகளிர் தினத்தனே கொடுத்திருந்தாரு. இதை ஒப்பிட்டு உங்களுடைய கருத்து? இதுல என்னன்னா நிறைய ஒரு தரப்புமே வந்து நம்ம முழுமையாக அப்படியே ஏற்றுக்கொண்டு கொண்டாடக்கூடிய அளவில் யாருமே ஒரு சொல்லவே இல்லை. என்னன்னா நீங்கள் மகளிர் உதவித்தொகை 1000 கொடுத்தாங்க போது நிச்சயமாக வேறொரு கட்சி வந்து நாங்கள் 2000 கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதை தான் நம்ம கர்நாடகாவில் பார்த்தோம், டெல்லியில் 2500 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி சமீபத்தில் ராமதாஸ் அவர்கள் இருக்கார், நாங்கள் வந்து எங்கள் கூட்டணி சார்பாக நாங்கள் 3000 தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஏலம் மாதிரி 1000 2000 3000 போவோம். ஸோ அதனால் வந்து நாங்கள் மகளிர் உதவி கொடுத்தோம் அதனால் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, இல்லை நாங்கள் 2000 கொடுக்குறோம் அதனால் ஓட்டு போடுவோம், அப்படிலாம் கிடையாது. மக்கள் வந்து அவங்களுக்கு மக்களே புரிஞ்சு போச்சு, நீங்கள் 1000 தான் கொடுக்க போகிறீங்க. அதுவும் வந்து ஒரு 12 மாதம் 16 மாதம் கொடுக்காம கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? நிதி ஒதுக்கீடு சொல்லுவாங்க. ஸோ புது கட்சி வந்தால் கூட அவங்க 2000 3000 சொன்னால் கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, 4 மாதம் கொடுத்துட்டு எங்களுக்கு நிதி டெல்லியிலேருந்து வரும்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இந்த மாதிரி மக்கள் ஏமாறுவதற்கு தயாராக இருக்காங்க. ஆனால் மக்கள் ஒரு விஷயத்தில் இது வரைக்கும் கிடைச்சிட்டு இருக்க நிதி வந்து ஸ்டாப் ஆகாது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த 1000 ரூபாய் கண்டினியூ ஆக தான் போகுது. ஸோ இதை தாண்டி புதுசாக என்ன அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஸோ முதல் கட்டமாக எடப்பாடியார் அவர்கள் அறிவித்ததில் வந்து நிறைய விஷயங்கள் போய் சேரவே இல்லை. முக்கியமாக அவர் சொன்ன இந்த இது மகளிர் உதவி சொல்லியிருக்காரு, ரேஷன் பொருட்கள் சொன்னார், பருப்பு எண்ணெய் 1 கிலோ அது சொன்னார். அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே சொல்லும்போது 10,000 ரூபாய் குடும்பத்துக்குன்னு சொன்னார். அதுக்கு கூட சரியான பேர் சொல்லலாம். இந்த நிலை வந்து உதவித்தொகை அப்படிங்கிறாரு. விலைவாசி உயர்வால் உதவித்தொகைனா விலைவாசி ஏறிட்டு தாங்க இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி வார் போயிட்டு இருக்குது, வார் நின்னாலும் சரி திரும்ப இன்னொரு வார் வந்தாலும் விலைவாசி ஏறாது செய்யும். ஸோ அதனால் அதை சொல்லிட்டு ஏதாவது 10,000 கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு பேர் உதவித்தொகை விலைவாசி உயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவு சாத்தியங்கள் தெரியல, நிதி ஆதாரங்கள் பற்றிலாம் எந்த விளக்கமும் அவங்க தரல. ஸோ இது போன்ற ஒரு விஷயமும் நிச்சயமாக திமுகவும் ஒரு கவர்ச்சிகரமான அறிவிப்பு சொல்லுவாங்க. பட் நான் வந்து அதிமுக சொன்ன ஒரு அறிக்கையில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரிட்ஜ். உண்மையிலே அது வந்து களத்தில் போய் சென்றடைஞ்சிருக்கு மக்கள் மத்தியில். ஒரு பெரிய, ஏன்னா நீங்கள் வந்து கவர்ச்சிகரமான ஒரு ஃப்ரிட்ஜோடைய தேவை இன்னைக்கு எல்லா குடும்ப தலைவில் மட்டும் இல்லை எல்லாருக்குமே தேவைப்படுகிறது. ரெண்டாவது நமக்கு ஒரு பாஸ் ரெக்கார்டு இருக்குது. கலர் டிவி கொடுக்கணும்னு சொல்லி கலைஞர் சொன்ன போது அது முறைப்படி எல்லாரும் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்த போது மிக்சி கொடுத்தாங்க, டேபிள் ஃபேன் கொடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு ஃப்ரிட்ஜுங்கும் போது நடுவில் வாஷிங் மிஷின்லாம் சொல்லும்போது எடுபடலை. பட் இன்னைக்கு ஃப்ரிட்ஜுங்கிறது உண்மையிலே வந்து ஒரு பெரிய அளவுக்கு ரீச் ஆகுது மக்கள் மத்தியில், ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது ஒரு உண்மையிலே நல்ல திட்டம் ஆக்சுவலாக. அதுபோல் சில எடப்பாடி இன்னும் தேவையில்லாத ஒரு விஷயம் வந்து அந்த இருசக்கர வாகனங்களுக்கு நிதியுதவி அப்படின்னாங்க மகளிர்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் அதில் என்னென்னா ஏற்கனவே இலவச பேருந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு மேலே போய் நீங்கள் வந்து இருசக்கர வாகனம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெரிய அளவு எடுப்படாது. இன்ஃபேக்ட் இதையே வந்து 2021 திமுக சொன்னது. இப்போ அவங்களே வித்ட்ரா பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து மகளிர் இலவச பேருந்து கொடுக்குறோம், எதுக்கு சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் அது தேவையில்லாத விஷயம். பட் எடப்பாடியார்கள் கொடுத்ததில் ரொம்ப பாயிண்டடாக இருக்குது. என்னென்னா இஸ்லாமிய பெண்கள் சிறுபான்மை பெண்களுக்கு நாங்கள் வந்து சுய ஒதுக்கீடுகளில் ஒரு கன்செஷன் தருவோம் அப்படின்னு சொல்கிறதும், முதியோர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பாயிண்டடாக சொல்லும்போது அது பெரிய அளவு எடுப்படும். நீங்கள் எப்போதுமே எல்லோருக்கும் எல்லாத்தையும் கொடுப்போம்னு சொல்கிறது நடைமுறை சாத்தியமே இல்லை. ஸோ ஒரு பகுதியாக நான் கொடுப்பேன், அப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு, குறிப்பிட்ட வயது உள்ளவங்களுக்கு இந்த விஷயம். ரெண்டாவது இன்னொரு கவர்ச்சிகரம்னு சொல்லக்கூடாது, அது வந்து வேறு வழி இல்லாமல் செய்ய வேண்டிய விஷயம் வந்து இந்த அனைவருக்கும் இலவச பயணம்ங்கிறது. ஏன்னா நீங்கள் இலவச மகளிர் பேருந்துங்கிறது நீங்கள் நமக்கு நகரங்களில் ஒன்றும் பெரிய இம்பாக்ட் தெரியல, ஆனால் ஊர் பக்க நகரங்களில் வந்து மக்கள் கொண்டாடுறாங்க, மகளிர் கொண்டாடுறாங்க. ஆனால் இதிலே வந்து என்னென்னா வசதி படைத்த மகளிருக்கும் வசதி இல்லாத ஆண்களுக்கும் உள்ள அது ஒரு இது இருக்குது. வசதி இல்லாத ஆண்கள் வந்து உண்மையிலேயே ஃபீல் பண்ணுறாங்க நமக்கு கிடைக்கலன்னு. அது ரெண்டாவது தமிழ்நாட்டை சேராமல் வெளிமாநிலேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் கிடைக்கிது. இதெல்லாம் சில சிக்கலாக இருக்குது. இதுக்கு ஒரே தீர்வு, வேறு வழி இல்லை. பஸ்ஸு இலவச பயணம் தான். அதில் இருக்குது நீங்கள் இவங்க மட்டும் இலவசம் போகலாம், அவங்க இலவசம் போகலாம் அப்படிங்கிறத பிரித்து பார்க்க தேவையே இல்லை. அதனால் எல்லோருக்கும் இலவசங்கிறது நல்ல அறிவிப்பு. ஸோ இந்த அதிமுக தரப்பில் இந்த 2 அறிவிப்பை ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். ஒன்று ஃப்ரிட்ஜு, இந்த ரெண்டாவது அனைவருக்கு இலவச பயணம். இதை எப்படி எடுத்துட்டு போறாங்க அதுதான் சவால். இது மக்கள் மத்தியில் போய் எடுத்து போய் பப்ளிசிட்டி பண்ணணும். அது வந்து இதுவரை நடக்கல. அவர் அறிவிப்பு சொல்லி முதல் தடவை சொல்லி 30 நாள் ஆயிடுச்சு, இன்னும் 30 நாள் தான் இருக்குது நமக்கு. அது எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல. திமுக அதுலேருந்து இன்னும் தடாலடிய அறிவிப்புகள் வரும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மற்றபடி மாதிரி அவங்க அதுக்கு ஒரு பதிலடி கொடுப்பாங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க.
நான் இந்த மாதிரி இந்த 2000 3000 கொடுக்குறவங்க இதெல்லாம் வந்து பெரிய அளவு இல்ல அவங்க 2000 சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன் அவரு. 2000 ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு. வேற ஏதாவது இப்ப தாலிக்கு தங்க வேற ஏதாவது மாத்தி அந்த அதோடைய வேல்யூவை வந்து அதிகப்படுத்துறதுனால ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இருக்காது. ஒரு புது விதமான கவர்ச்சிகரமான ஒரு விஷயமா பண்ணணும். அது செய்யறாங்களான்னு தெரியல. கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்றாங்க. இப்போ ஒரு நாம் தமிழர் இயக்கம் கூட அவங்க வேறு விதமான வார்த்தைகள்லாம் சொல்றாங்க. இனிமேல் நம்ம வந்து இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நீங்க சொன்னீங்களே எல்லா வாக்குறுதிகள்ல நம்ம 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதி இன்னைக்கு கொடுக்குற வாக்குறுதிகளுக்கெல்லாம் பெரிய பெரிய வித்தியாசமே இருக்குது. அங்கே வந்து ரொம்ப கடுமையாக நீட் விலக்கு நீட் ரத்துலாம் பேசினாங்க. இன்னைக்கு அது போன்ற வாக்குறுதிகள் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற முடிவு வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து நீதிமன்ற கதவுகளை தட்டி பார்த்தாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து நடைமுறையில் சாத்தியமுள்ள வாக்குறுதிகள் தான் அதிமுகவும் திமுகவும் கொடுக்கணும். 7.5% 10% கொண்டு போறாங்க. ஆக்சுவலா அது வந்து கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். ஆக்சுவலா அது வந்து தொடர்ந்து அதிமுகவும் பிரைடா சொல்லிக்கோட விஷயம். அது 10% உயர்த்துறது பெரிய விஷயம் தான். ஆக்சுவலா இப்போ சீமான் அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது, ஒரு சிலது பாராட்டக்கூடியதாகவும் இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க சார். இல்லை, அவர் இந்த வார்த்தை அந்த நீட் விலக்கு நீட் ரத்து நண்பரோட ஃபேஸ்புக்கில் நண்பரோட சொல்லியிருந்தாரு. நீட் விலக்கு நீட் ரத்துக்கு பதிலாக ஒரு சீரமைப்பு அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. சீரமைப்புனா இதே தான். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது சிஸ்டத்தை சரிப்படுத்துவோம், சிஸ்டம் சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன அப்போ நீங்கள் சொன்ன போது சிஸ்டம் மாற்றுவோம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் சொல்ல வந்தது சிஸ்டத்தை சரி செய்வோம்னா ஏற்கனவே சிஸ்டத்தில் உள்ள குறைகளை போக்குறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதை ஒன்னே சிஸ்டமே தெரியாமல் நீங்கள் வந்து சிஸ்டத்தை மாற்றுவீங்களா அப்படின்னு. சிஸ்டம் மாற்றுறதுக்கு பெரிய விஷயம். ஆக்சுவலாக அதுக்கு முதல்ல நீங்கள் சிஸ்டம் சரி பண்ணணும், அப்புறமா தான் போ. ஸோ அதனால கிட்டத்தட்ட அந்த இடத்துல அந்த சீரமைப்பு தான் நம்ம பண்ண முடியும். எதையுமே தடுத்து நிறுத்த முடியாது. இதை வேணாம், இதை ரத்து பண்ணுங்க, இது வேணாம் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு இதில் சீரமைப்பு பண்ண அந்த மாதிரி அது ஒரு யதார்த்த நிலைமைக்கு வந்திருக்கு. அந்த பல இடங்களில் ஒரு சொல்கிற குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஆனால் அந்த அன்பான சர்வாதிகாரம் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. அது சர்வாதிகாரம் எப்படி அன்பான சர்வாதிகாரமாக இருக்கும் அப்படின்னு அங்கேயும் முரண் இருக்கு. வார்த்தை நிறைய முரண் இருக்கு. வார்த்தைகள் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகழகான வார்த்தைகளை சொல்றாங்க. ஆனால் நடைமுறையில் எப்படி சாத்தியம்? அன்பான சர்வாதிகாரம் எப்படி இருக்க முடியும்? சர்வாதிகாரம்னாலே யாருக்கும் உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காததான் சர்வாதிகாரம். அன்புக்கு எதிரானதுன்னே சொல்லலாம். அன்புக்கு எதிரானது தான், நெகட்டிவா. அது வந்து சம்பந்தமே இல்லாத விஷயம். அதெல்லாம் சொல்றாரு. அது ஒரு வேறு விதமான உலகம். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஆட்சியில் வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமா இல்லை. அவங்க எது வேணாலும் சொல்லலாம். நான் அதில் வந்து பார்க்குறது அவர் வந்து 10 ஆண்டுகளாக சொல்லிவிட்ட விஷயங்கள் தொடர்ந்து சொல்கிறாரா இல்லை ஏதாவது டிவேஷன் இருக்காரான்னு பார்க்குறோம். அப்படி பார்த்தா ஒன்றும் பெரிய டிவேஷன் இல்லை. அது இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அது அவருக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, அதை சீரியஸாக எடுத்துக்கிறவங்க இருக்காங்க. அது இன்னும் தொடரும்னு நினைக்கிறேன். அந்த கட்சியோடைய லைஃப்ங்கிறது இன்னும் தொடரும். அதுக்கு வந்து ஒரு பெரிய இப்போ நீங்கள் 8% வாக்கு அப்படி சொல்கிறாங்கல்ல, 8% இல்லை 5% வாக்குகள் வந்தால் கூட அது ஒரு பெரிய வெற்றியாக தான் நான் பார்ப்பேன். ஏன்னா நீங்கள் நிறைய ஒரு டைவர்ஷன் ஃபேக்டர்ஸ், விஜய் வந்தார், அரசியலுக்கு வராரு, இங்க கூட்டணிகள் மாறுது, இந்த கூட்டணி ஸ்ட்ராங் ஆகுது அப்படிங்கும்போது அதனால நிச்சயமா அவருக்கு விட வேண்டிய வாக்குகள் குறையும். அதுக்காக அது அவருடைய கட்சியோட எதிர்காலத்துக்கு செட்பேக் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. 8% 10% ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா 5 ஆனா கூட அது ஒரு நல்ல விஷயம் தான். ஆக்சுவலா அவருடைய இருப்பை வந்து யாருமே உண்மை ஒரு கேள்விக்குள்ளாக்க முடியாது. அவர் தொடர்ந்து இருப்பார் அப்படிங்கிறதே பெரிய விஷயம். விஜய் அவர்களுடைய வாக்குறுதிகள் பாத்தீங்களா சார்? மாற்று குருத்துன்னு சொன்னாரு, ஆனா அவர் 2500ங்கிற வாக்குறுதி கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட தாலிக்கு தங்க மாதிரி தான். தாய்மாமன் சீரு, அண்ணன் சீர் இதெல்லாம் கொடுத்திருக்காரு, மோதிரம். அவர் பேசினதை நம்ம தேர்தல் அறிக்கையா நம்ம எடுத்துக்கிறோம். ரைட்டு, அது இன்னும் ரிட்டன் டாக்குமெண்டா எதுவும் இல்லை. ரைட், அதெல்லாம் சரி. அவர் சொன்னது நான் அண்ணனா இருப்பேன், தாய்மாமன் சீர்லாம் அதெல்லாம் ரைட்டு. அதெல்லாம் வந்து ஜெயலலிதா காலத்தில் அவங்க தாலிக்கு தங்க கொடுத்த அது இன்ஃப்ளூயன்ஸ். பட் நீங்கள் ஒரு கட்சியாக எப்படி போய் சேர்ந்துருக்கு தமிழ்நாட்டில் அப்படிதான் பார்க்கணும். இப்போ இன்னைக்கு புதுசாக வேல்முருகன் கூட ஒரு கூட்டணி ஆரம்பிச்சிட்டாருங்க. அடுத்தடுத்து புதிய தமிழகம் நாங்கள் ஒரு புது கூட்டணி உருவாக்க போகிறோம் டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கும்போது எத்தனை கூட்டணி வந்தாலும் தமிழ்நாட்டில் இருதுருவ கூட்டணி தான் இருக்குது. சென்னை போன்ற நகரங்கள் வேணாலும் வந்து ஒரு விஜய் ஒரு பெரிய பிம்பமாக, கிராமப்புறங்களில் மற்ற சென்னை செங்கல்பட்டு தான்னா அதோட இம்பாக்டே இது இல்லை. நீங்கள் நான் இதில் இங்கே விஜய் கட்சி மிஸ் பண்ணுற எந்த இடம் என்னென்னா, நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க, செங்கிப்பட்டி போறாரு, அப்போ அங்கே போய் அங்கே பேச வேண்டியது என்னன்னா அந்த ஏரியாவுக்கான பிரச்சனைகள் நீங்கள் பேசணும். இன்னைக்கு கந்தர்வ கோட்டையை வந்து பாஜக கொடுத்துட்டாங்க. ஒதுக்கி கந்தர்வ கோட்டை எனக்கு அதிமுக கொடுங்கன்னு ஒரு டிஸ்பியூட் போயிட்டு, கந்தர்வ கோட்டை வந்து ஒரு நியூட்ரல் சைடு, அங்கே வந்து எந்த கட்சியுமே ஸ்ட்ராங்காக இல்லை. அப்போ ஒரு கட்சி வந்து உள்ளே வந்து நான் இது வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு ரொம்ப சின்ன பகுதி, அது வளர்ச்சியில் ரொம்ப பின்தங்கி இருக்கிற பகுதி, அது முந்திரி தோட்டங்கள் மட்டும்தான் இருக்குது, இதை நான் முன்னேற்றி பண்ணுறேன் ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லி ஏதாவது ஒரு கட்சி அதை எடுத்துக்கிட்டு பண்ணால் அதுக்கான வளர்ச்சி இருக்கும். ஆனால் எந்த கட்சியுமே அதுக்கு தயாராக இல்லை. அது ஒரு ரிசர்வ் தொகுதி அப்படியே இருக்குது. அங்கே போய் அங்கே தான் போய் பேசுகிறார் விஜய். அது தொகுதியை பற்றி எந்த விஷயமும் அவர் பேசவே இல்லை. அவர் பேசினது எல்லாமே அவர் அதை வீட்டிலேருந்தே பேசியிருக்கலாம், பனையூர்லேருந்தே பேசியிருக்கலாம்.
அங்கே போய் பேசும்போது அந்த தொகுதியோட பிரச்சனை அது கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி இல்லை அந்த மண்டலத்தில் உள்ள பிரச்சனைகளை தொட்டு காமிச்சிருந்தா கூட ஒரு கனெக்ட் ஆகிடும் க்ளோஸாக. நம்ம ஊருக்கு இப்போ வந்திருக்காருப்பா விஜய், நம்ம ஊரை பற்றி பேசியிருக்காருன்னு நினைப்பாங்க. அதை பற்றிலாம் அவர் பேசாமலே அங்கே போயிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி தாய் மாமன் செய்கிற அப்படின்னா அதை வந்து மக்கள் வந்து கைதட்டுவாங்க, ரசிப்பாங்க, அவ்வளோதான். அதுவும் நடைமுறை சாத்தியமாக இல்லை. நீங்கள் சீமான் சொல்கிறதையாவது கொஞ்சம் உணர்ச்சி பெருக்கோடு கேட்பாங்க. சரி, இவரால் நிச்சயமாக சாத்தியம் இல்லை, ஆனாலும் இவருக்கு ஒரு கனவு திட்டம் இருக்குது, ரோட் மேப் இருக்குது, எங்கே போகிறவங்க இருக்குது. பட் இவர் வந்து வாய்க்கு வந்ததை சொல்கிறாரு, அதில் ஒன்றும் ஒரு இதே இல்லையே அப்படின்னு தான் மக்கள் பார்ப்பாங்க. சினிமா நடிகர்களுக்கு ஒரு கவர்ச்சி இருக்குது, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் அதை தாண்டி ஜனங்கள் மத்தியில் போய் சேரணும், அவங்கள கனெக்ட் பண்ணணும், அவங்க உள்ளூர் பிரச்சனையை பேசணும்னா அந்த இடத்துக்கு இன்னும் தயாராகவே இல்லை விஜய். ஸோ அதனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய வந்து ஒரு 8 to 10% தான் வரும். அதுவும் பெரும்பாலும் நகரங்களில் தான் வரும்னு நான் பார்க்குறேன். குறிப்பாக சென்னையில் நான் உங்களுடைய ஒட்டுமொத்த படையும் இறக்குறாங்க அவங்க. அந்த கட்சியோட முன்னணி தலைவர்கள் எல்லாமே இங்கே போட்டிடுறதுனால இங்கே அதிகமான பர்சன்டேஜ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி செங்கல்பட்டு தாண்டி பெரிய எடுப்படுவதற்கான வாய்ப்புகளே இல்லை. இப்போ அவருக்கு வந்து அழுத்தம் கொடுக்கப்படுதா சார்? ஏன்னா இப்போ வந்து பெரம்பூரில் வந்து அவங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கான அனுமதி கேட்டிருந்தாங்க. நாங்களும் எல்லாரும் மாதிரியும் ஆப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு மட்டும் அனுமதி மறுக்கப்படுது. இப்போ ஏற்கனவே காவல்துறை எங்களை வந்து தடுத்தாங்கன்னா இப்போ வந்து தேர்தல் ஆணையமும் சேர்த்து எங்களுடைய செயல்பாடுகளை தடுக்க ஆரம்பிக்கிறாங்க, ஒடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்கிறாங்க. அது அப்படிதான் எடுத்துக்கணுமா? இந்த எஸ்ஓபி திமுக ஆட்சி எலெக்ஷன் கமிஷன் வந்து கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சு, அதனால நாங்கள் வந்து இனிமேல் எஸ்ஓபிலாம் இருக்காது, நாங்கள் வந்து இனிமேல் விஜய் சுற்றுப்பயணம் போவார்னு சொன்னது இதே ஆதவ அர்ஜுனா தான். இன்றைக்கி இதையே வந்து ப்ளேம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து எலெக்ஷன் கமிஷனர் எல்லா கட்சிகளுமே ப்ளேம் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் நடக்கலைன்னா எங்களுக்கு அனுமதி புரிய எல்லாரும் வழக்கமாக சொல்கிறது தான். ஆனால் இவர் சதி இருக்குன்னா யாரை குறிப்பிட்டு சொல்கிறார் அதுதான் பார்க்கணும். இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கும்போது நீங்கள் எலெக்ஷன் கமிஷனர் எங்களுக்கு சாதகமாக நடந்துக்கலன்னா அது ஆட்சியில் இருக்க மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிற திமுகவையும் மத்தியில் ஆட்சியில் இருக்கிற பாஜக அவர் நேரடியாக சொல்லணுமே, அதை அரசியல் விமர்சனமாக வைங்களேன். அந்த தைரியம் அவருக்கு இல்லை. இப்போ இன்னைக்கு வந்து உள்துறை அமைச்சரே சொல்கிறார், நாங்கள் வந்து என் காலத்துலையும் தாவேக்காவோட கூட்டணி பேசவே இல்லை அப்படிங்கிற. ஏன்னா அது எங்களுடைய தாவேக்காங்கிற கட்சி எங்களுக்கு முரணான ஒரு கட்சி. பாதிக்கக்கூடிய கட்சி அவங்களுக்கு செட் ஆகாது அப்படிங்கிறத ஒரு உள்துறை அமைச்சரே சொல்றாரு. அப்படிங்கும்போது இவர்கள் பரப்பி விடப்பட்ட தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு கட்சியில் இருக்க ஒவ்வொரு தலைவரும் சொன்னாங்க, நாங்கள் அங்கே பேசிட்டு இருக்கோம் இங்கே பேசிட்டு இருக்கோம் அப்படி எல்லா தகவல் வந்தது. ஆனால் கடைசியில் ஒரே வாரத்தில் விஜய் என்ன சொன்னா, நாங்கள் யார்ட்டையும் பேசல அப்படிங்கிறாரு. ஸோ இவங்க பேசிட்டு இருக்காங்கிறத வச்சே பல கட்சிகள் பேரம் பேசி அவங்க சீட்லாம் வாங்கினாங்க. ஆனால் அது எப்படி ஒரு கட்சி வந்து காங்கிரஸ் கூடயும் பேச்சுவார்த்தை நடத்த முடியும், பிஜேபி அதெல்லாம் வந்து இதெல்லாமே அந்த லாஜிக்கே இல்லாமல் தான் இவ்வளோ வரை பேசிட்டு வந்துட்டாங்க. இப்போ இன்றைக்கி உள்துறை அமைச்சரே சொல்லும்போது ஒரு பெரிய ஸ்ட்ராங் லாஜி, அவங்களுக்கு அந்த எண்ணமே இல்லை அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. பட் இதுக்கு மேலே வந்து இவங்க யாரை இப்போ நேரடியாக இதுக்கான தருணம், இப்போ அமித்ஷாவே சொல்லிட்டார், இதுக்கு மேலே உங்களுக்கு தயக்கமே இல்லை, பாஜகவே சொல்லுது நான் உங்களுக்கு எதிராக தான் இருப்பேன்னு சொல்லுது. அப்படி சொல்லும்போது அப்போ நீங்கள் கடுமையான பாஜக ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்தனாலும் நீங்கள் தானே கொள்கை எதுன்னு டிக்ளேர் பண்ணீங்க. இன்றைக்காவது நீங்கள் என்ன சொல்லணும், எலெக்ஷன் கமிஷன் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது, அவங்களால தான் எங்களுக்கு வந்து இவ்வளோ சிக்கல், எங்களுக்கு பர்மிஷன் பண்ண சொல்லணும். இன்னைய வரைக்கும் அது சொல்லவும் மாட்டார் அவர். அவங்க அப்படி சுற்றி கூட அங்கே சொன்னாலுமே அவங்க திமுக மேலே தான் திமுக மேலே சொல்லுவாங்க. அதுதான் நீங்கள் ஆரம்பிக்கும் போது ரொம்ப நல்லா ஆரம்பிச்சிங்க, திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு, அதை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணியிருந்துருக்கணும். இப்போ ஒரு பக்கம் பேலன்ஸ் அவரி போய் திமுக எதிர்க்கும்போது அப்போ உங்களுக்கு திமுகவை நீங்கள் கடுமையாக எதிர்க்கிறதுக்கு என்ன மோட்டிவ் அப்படிங்கிற இடத்துக்கு வருவாங்கல்ல. நீங்கள் ஒரு விஷயத்த வந்து ஏதாவது ஒரு லாஜிக்கல் ரீசனோட சொல்லணும். இது வரைக்கும் ஏதாவது ஒரு ரீசன் சொன்னாரா, ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் நான் ஏன் திமுக எதிர்க்கிறேன் அப்படின்லாம் அவர் சொன்னதெல்லாம் என்னென்னமோ சொன்னார். கலைஞர் ஒரு பக்கம் பாராட்டுன்னு போகிற அதுக்கு 67 70 அதுக்கு முன்னாடி உள்ள கதைகள்லாம் எடுத்து விட்டார். ஸோ அது குடும்ப ஆட்சியெல்லாம் என்னென்னமோ சொன்னார். எங்கேயுமே அவர் வந்து இன்னைய வரைக்கும் மக்கள் வந்து ஒரு நம்பிக்கையோட இவர் எதனால் வந்து திமுக எதிர்க்கிறார் அப்படிக்கான ஒரு சரியான ஸ்ட்ராங்கான பாயிண்டே எதுவுமே இல்லை. இவருக்கு ஏதோ ஒரு தனிப்பட்ட வெஞ்சன்ஸ் இருந்திருக்குது. அதனால தான் அவர் யாரோ அவருக்கு ஸ்டாலின் குடும்பத்தில் உள்ளவங்க யார் மேலே அவருக்கு கோபம், அதனால எதிர்க்கிறார் அப்படிதான் மக்கள் புரிஞ்சிருக்காங்க. ஸோ அது வந்து இப்படி ஒரு ஊழல் காரணமாக அவர் வந்து வரேன்றாரு. நான் இருந்தால் ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவேன், லஞ்சம் அதிகமாக இருக்குன்றதுனால இந்த விஷயத்தை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன ஆதாரம் சொல்லியிருக்காரு பாருங்களா. அவர் எதுவுமே ஆதாரம் சொல்லல. அதாவது நீங்கள் முதல்ல ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம் சொன்னார், திமுகவும் பாஜகவும் மறைமுகமான பேக்டோர் கூட்டணி இருக்குலாம் சொன்னார். அதுக்கு என்ன ஆதாரம், யாராவது நம்புவாங்களா ஆக்சுவலாக? ஏன்னா ரெண்டு கட்சிகளையுமே ஒருத்தர் எதிர்த்து தான் வளர்ந்துட்டு இருக்காங்க. திமுக பாஜக எதிர்ப்பில் தான் திமுக வளருது, திமுக எதிர்ப்பு தான் பாஜக வளருது. அப்படிங்கும்போது ரெண்டு பேருக்கும் நீங்கள் வந்து மறைமுகமாக கூட்டணி இருக்குன்னா அதுக்கு நீங்கள் ஆதாரமாக மக்கள் மத்தியில் சொல்லணும் போய். அது ஒரு நல்ல டேக் ஆக்சுவலாக. ஆனால் அதுக்கப்புறம் அதை ப்ரொசீட் பண்ணவே இல்லை. அவருக்கே தெரிஞ்சிச்சு நம்ம வந்து சொல்லணும் இதை நம்ம இதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ண முடியாதுன்ட்டு. இன்றைக்கி அவருக்கு ஏதோ தனிப்பட்ட விதத்தில் ஏதோ ஒரு விரோதம், அதனால தான் திமுக இப்போ சொல்கிறார் வழிய. கிட்டத்தட்ட வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய ஒரு செட்பேக், இவ்வளோ பெரிய ஏமாற்றத்தை வந்து விஜய் தருவார்னு யாரும் எதிர்பார்க்கவே. ஏன்னா அவருக்கு ஊடகங்கள் கொடுத்த முக்கியத்துவம் அவ்வளோ அதிகமாக இருந்தது.
ஏன்னா அவரு நீங்கள் சினிமாவிலேருந்து அந்த நடிகர்கள் யாருமே இந்த அளவுக்கு ஒரு செல்ல பிள்ளை மாதிரி கொண்டு வந்தாங்க அவரை. மற்றவங்க எல்லாம் கடுமையான விமர்சனங்களே எதிர்கொள்ளல அவரு. விமர்சனங்கள் இல்ல, விஜயகாந்த் வரும் வரவேற்புகள் தான், வரும்போது என்ன எல்லாம் கேட்டாங்க, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இத்தனை நாள் வரைக்கும், நீ அரசியலே பேசல, திடீர்னு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, நீங்க எப்படி இது வரைக்கும் நீங்க என்ன தமிழ்நாட்டுக்கு பண்ணீங்களே என்னென்னமோ கேள்வியெல்லாம் கேட்டாங்க. ஆனா விஜய் வரும்போது ஒருத்தரும் ஒரு வார்த்தை கேட்கல. நீங்கள் 90கள்லாம் வந்து நடிகர்கள் அரசியலுக்கு வரலாமாங்கிறதுலாம் பெரிய டிபேட், டிவி பத்திரிகைகள்லாம் டிபேட்டாக இருக்கும். இங்கே அவர் வந்தோன்னு அப்படியே வந்துட்டு அவரை பற்றி யாருமே குறை சொல்ல. ஈவன் கரூர் சம்பவத்துக்கு பிறகு அண்ணாமலை போன்றவர்கள், திருமாவளவன் போன்றவர்கள்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க விஜயை. அண்ணாமலைலாம் வந்து அவர் பாவங்க, அவர் ரொம்ப காயப்படுத்தாதீங்க, அவர் மனசு உடஞ்சிருக்காரு, சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணாங்க எல்லாரும். இந்த மாதிரியான ஒரு ப்ரிவிலேஜ் வேறு யாரும் கிடைக்கல. பயன்படுத்திக்கல. ரெண்டு அது வந்து அவர் யாருக்குமே தெரியும். அவருக்கு வந்து ஒரு ஸ்டடி பண்ணவே இல்லை அவர். நீங்கள் ஒரு அரசியலுக்கு வரீங்க, நீங்கள் வந்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கான நிஜமான குருக்கள் யாருன்னா உங்களை போல சீரியல் நடிகர்கள் வந்துருக்காங்களா, அவங்க தான் உங்களுக்கு குரு. அவங்கள்ட்ட தான் லெசன் நீங்கள் கற்றுக்கணும். அவங்களாம் வந்தாங்களே, எப்படி வெற்றி பெற்றார், எப்படி தோற்று போனார்கள் கற்றுட்டு வரணும். அதை பற்றி அவருக்கு எந்த விதமான இது இல்லை. அவர் ஒரு ஓவர் கான்ஃபிடண்ட்டாக உள்ளே வரார். அவருக்கு இங்கே வந்து வரவேற்பு பார்த்துட்டு சரி யாருமே நம்மளை எதிர்க்கலையா, சரி அப்போ நாம ஒரு எதிரியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் பாஜக, திமுக, கொள்கை எதிரி, அரசியல் எதிரிலாம் ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் யாருமே அவரை ஒன்றும் டச் பண்ணவே இல்லைனால அவர் ரொம்ப சந்தோஷமாக சரி வேறு வழி இல்லை. அந்த நிர்மல்குமார் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த வானிலை அறிவிப்பு மாதிரி 10% தாண்டிட்டோம், 20% தாண்டிட்டோம், 30% தாண்டிட்டோம் அப்படி சொல்கிறது வந்து அது ரொம்ப தமிழ்நாட்டில் இது மாதிரிலாம் கேலி குத்து நடந்ததே கிடையாது. ஸோ இப்போ இன்றைக்கி அதுக்கான வினையை அது அனுபவிக்கிறாங்க. அவ்வளோதான். கூட்டணி பிரச்சனைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டாலுமே வெளியே ஒரு புகைச்சல் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத திமுக கூட்டணியில பார்க்க முடியுது. அவங்க வந்து காங்கிரஸ்ல இருந்து ஜோதிமணி அவர்களும் வெளியே வந்து பேசுறாங்க, உள்ள இருக்க பிரச்சனை எங்களுக்கான மதிப்பு கொடுக்கப்படலை, இதெல்லாம் முன்னாடி பேசிட்டு இருந்தது போய் அவங்க சுமூகமாயிட்டாங்க, தொகுதி பங்கீடுகள் கொடுத்தாச்சு, வேட்பாளர்கள் சொல்லியாச்சுங்கும் போது அதற்கப்புறமும் வேட்பாளர்கள் சொல்ல போறாங்கன்ற போது கூட அவங்க வந்து இன்னும் அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லை அப்படிங்கிறத பொது வழியில் தெரியப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அதே மாதிரி மற்ற கட்சிகளுமே ஒரு சுணக்கத்திலையும் ஒரு அதிருப்திலையும் தான் அந்த ஒரு தொகுதி கவுண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறாங்க. தேமுதிக மட்டும் 10 கொடுத்துட்டாங்க, மற்ற எல்லாரும் ஒரு வேற வழி இல்லாம அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்கன்றத பார்க்கிறோம். இது வந்து தேர்தல் அஃபெக்ட் பண்ணாதா, இல்லை இது வந்து அவங்களுக்குள்ள ஒரு சுணக்கத்து இருக்கிறத கொண்டு வந்து முடிக்காதா ஒரு சால்வ் பண்ற மாதிரி? இல்லை, நிச்சயமா அஃபெக்ட் பண்ணோம். அதை ஹேண்டில் பண்ற இடத்துல திமுக ரொம்ப வலுவா இருக்கு. அதெல்லாம் தாண்டி ஜோதிமணி அவர்கள் எழுப்புற கொஸ்டின் ரொம்ப நியாயமான கொஸ்டின் தான் ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க வந்து அதிருப்தி இருக்குன்னா இப்போ இது மாதிரி விஷயங்கள் நடந்ததுன்னா காங்கிரஸை யாராலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறது ஒரு விரக்தியில் சொன்னப்பட்ட வார்த்தைகள் தான். ஏன்னா நீங்கள் யாரையுமே கன்சல்ட் பண்ணவே இல்லை. கிரீஷ் ஒடங்கர் வந்தார்னா அவர் அப்படியே அரவணைச்சு கொண்டு போய் அறிவாளர் கொண்டு போய் நிறுத்துறது தான் செல்வ பிறந்தகே ரொம்ப ஆர்வமாக இருக்கார். கிரீஷ் ஒடங்கர் வந்தார்னா அவர் பிரஸோட சந்திக்க மாட்டார், பேச மாட்டார். அவர் இப்போ எப்படி காங்கிரஸ் பிரமுகர்கள் தொண்டர்கள்லாம் அவர் பார்க்கவே இல்லை. நீங்கள் இதிலே கிரீஷ் ஒடங்கரையும் பியூஷ் கோயலையும் ஒப்பிட்டு பாருங்க. பியூஷ் கோயல் நேராக வந்தால் கமலாலயத்தை வராரு, அவர் கட்சிக்காரங்களில் பேசுகிறாரு, அப்புறம் போய் கூட்டணியில் பேசுகிறாரு, எல்லாத்தையும் பேசுகிறாரு, வராரு, இங்கே அப்டேட் பண்ணுறாரு, அங்கே மேலிடத்துக்கு அப்டேட் பண்ணுறாரு. பட் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதே கிடையாது இங்கே ஆக்சுவலாக. ஸோ இப்போ அவங்களுடைய இது நியாயம். ரெண்டாவது, இவ்வளோ சிக்கல்கள் வச்சுட்டு இவங்க எல்லாமே தேமுதிகவுடைய தலையை போட்டு உருட்டுறாங்க. அவங்கெல்லாம் வந்து 10 சீட்டு வாங்கினதுனால தான் எங்களுக்கு கூட்டணியே இதாகிடுச்சு, எங்களுக்கு வந்து சீட்டு குறைஞ்சிச்சுப்பாங்க. அது ஒரு காரணம் ஆக்சுவலாக. அதுவே நிஜமான காரணமே இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா நீ இந்த கூட்டணியை பற்றி யாருமே பேசவே இல்லாதாங்க பிரச்சனை. அந்த கூட்டணியில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தால் கூட அதை உடனே பூதாகரமாக்கி ஐயோ அந்த கூட்டணியை உடைய போகுது, நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு விவாதங்கள் நடந்தது. ஆனால் திமுகவில் பல விஷயம் நடந்த போது யாரும் அதை கண்டுக்கவே இல்லை. நான் பல விவாதங்கள் சொன்னேன். இதை பாருங்க, அந்த கூட்டணி பற்றி நடக்குது நிறைய விஷயங்களை வந்து இதே போல் இதையும் விவாதிக்கலைன்னா நாளைக்கு பெரிய அளவில் கிளைமாக்ஸில் பெரிய பூதாகரமாக வெடிக்கும் அப்படின்னு. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஆதவர்ஜுனா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கும்போது திடீர்னு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு பேச ஆரம்பித்தார். அதுக்கு வந்து சமாளிக்கிறதுக்காக திருமாவளவன் ஏகப்பட்ட அறிக்கையெல்லாம் கொடுத்தாரு. அது ஏன் சொன்னார், எதனால் சொன்னார் அப்படிங்கிற அதுக்கப்புறம் திருமாவளவன் நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் மந்தமாக அப்படியே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடந்தது, காங்கிரஸ் யார் கூட தாவைகளை பேசினாங்க, எதுவுமே கிளியராக இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு செக்குலர் நாங்கள் செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இவங்க வந்து பிரச்சனையை மூடி மறைத்து விட்டு இப்போ இன்றைக்கி ஒரு நாள் வெடிச்சு தானே தீரணும். இப்போ எல்லாமே இப்போ எல்லாருடைய குறியும் சீட்டு எண்ணிக்கையில் தான் இருந்தது. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கொள்கையில் ரொம்ப உறுதியாக இருக்கிற கட்சின்னு சொல்கிற கட்சி ஒரு 5 சீட்டுக்காக 6 சீட்லேருந்து 5 சீட்டு ஒத்த சீட்டுக்காக 5 மணி நேரம் 10 மணி நேரம்லாம் டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு என்ன இருக்குதுங்க? அப்போ அவங்க கட்சியில் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. ஒரு நீங்கள் பொதுவெளியில் அவங்க கட்சிகளை எப்படி பார்த்துருக்காங்க பற்றி நீங்கள் பாருங்கள். இங்கே பாஜக வந்து அவங்க தான் தினகரனை கூப்பிட்டு வராங்க, அன்புமணிகிட்ட பேசுகிறாங்க, அன்புமணி எடப்பாடிகிட்ட பேசுகிறாரு. பியூஷ் கோயல் வந்தார்னா பியூஷ் கோயல் உட்காந்துருக்காரு, பக்கத்தில் இந்த பக்கம் தினகரனை, இந்த பக்கம் அன்புமணி வச்சுட்டு எடப்பாடி பேசுகிறாரு, ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு காட்சி இங்கே நடக்குதா? இங்கே காங்கிரஸை பார்த்தாலே ஒதுங்கி போகிறாங்க எல்லாரும். அதனால அந்த நீங்கள் பாருங்கள், காங்கிரஸ் இடதுசாரிகள்
அந்த கட்சியில மற்ற விடுதலை சிறுத்தைகளை இவங்கெல்லாம் சேர்ந்து என்னைக்கு கூட்டம் போடுறாங்க, இவங்கெல்லாம் இல்லை, உங்க போற ஒரே இடம் வந்து அறிவாலயம் தான். அங்க போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க கொடுக்குறத வாங்குவாங்க. இப்படி தான் இருக்கு, இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம் காட்சிகள்லாம். ஸோ இப்படி இருந்தால் ஒரு கூட்டணி அப்படி ஜெல்லாக முடியும். கிரவுண்ட் லெவல் நம்மளுக்கு கேடர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்கன்னு இருக்கு. அந்த கட்சியில இருக்கவங்க இவங்களுக்கு ஒர்க் பண்ணுவாங்களா, இவங்க நிக்கிற இடத்துல அவங்க வேலை பார்ப்பாங்களாங்கிற கேள்வி வருது. அதாவது அது வந்து அது நிச்சயமா அது இல்லவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் தொகுதி பங்கீடை பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஓட்டு பேங்க் இருக்குது. ஸோ அதனால் காலையில் எழுந்தவொடனே முதல்ல போய் நான் சார்ந்த கூட்டணிக்கு ஓட்டு போட்டு வந்துடுவேன்னு சொல்ல நினைக்கக்கூடிய கட்சிகள் இங்கே அதிகமாக இருக்காங்க இந்த கூட்டணியில். அங்கே அப்படி கிடையாது. அவங்க நமக்கு என்ன அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இப்போ இந்த கூட்டணி கொள்கை சார்ந்த கூட்டணி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்கள் கூட்டணியில் இருக்குதா, நாங்கள் போய் ஓட்டை போட்டு வந்துடுவோம், அவங்க காலைல அந்தந்த குரூப் போய் போட்டு வந்துடுவாங்க. அது உண்மையிலே பெரிய ஸ்ட்ராங் தான். ஆனால் தொகுதியில் என்ன, எல்லா தொகுதியிலும் ஒரு சில தொகுதிகளில் வந்து எல்லாரும் வளர்ந்துருக்காங்க. இப்போ விடுதலை சிறுத்தையும் வளர்ந்துருக்காங்க, அதுவும் இந்த காங்கிரஸும் வளர்ந்துருக்கு, திமுக வளர்ந்துருக்கு, இப்போ புதுசாக தேமுதிக வர வந்திருக்கு. அவங்க ரிஷி வெந்தியம், உளுந்தூர்பேட்டை, அவங்களாம் வளர்ந்துருக்காங்க. இப்போ 4 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. இந்த 4 பார்ட்னருக்கு இப்போ உளுந்தூர்பேட்டை எடுத்துங்க, இல்லை ஒரு திட்டக்குடி, உளுந்தூர்பேட்டை, சீர்காழி போன்ற பகுதிகள்னா 4 கட்சியுமே ஈக்குவலாக இருக்குது. எந்த கட்சி கொடுத்தாலும் மற்ற கட்சிகளை வந்து அதே அளவுக்கு வந்து வேலை செய்வாங்களாங்கிறது ஒரு டவுட்டு. அவங்க கட்சி ஓட்டை போட்டு போயிடுவாங்க. இப்போ நீ ஓட்டு போகிறது பிரச்சனை கிடையாது. எனக்கு 200 ஓட்டு 300 ஓட்டு இருக்குன்னா காலையில் எழுந்துச்சு போய் என் கூட்டணி சார்பாக கூட்டணி தர்மத்துக்காக போட்டு வரது வேற. தேர்தல் பணி செய்யணும், அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆளுங்கட்சி ஆதரித்து நீங்கள் போயிட்டு ஸ்டாலின் அரசு இவ்வளோ செஞ்சுருக்குது, இனிமும் செய்வாங்கங்கிற அந்த அஷூரன்ஸு கேரண்டியை கூட்டணி கட்சிகள் சொன்னால் ஒத்துப்போம். ஒரு திமுக உடன்பிறப்பு சொன்னால் வாக்காளர் கேள்வி கேட்பான், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, 5 வருஷம் முன்னாடி என்ன சொன்னீங்க, என்ன பண்ணியிருக்கீங்கலாம் கேள்வி கேட்பான். இதே சக கூட்டணி கட்சிகள் சொல்லி அவங்க பண்ணாங்கப்பா, எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, அவங்க நிதி வரல அது வரலாம் சொல்லி அதை வந்து கன்வின்ஸ் பண்ணி அதை சரி பண்ண இடத்துல கூட்டணி கட்சிகள் இருக்காங்க. அவங்க வாயை திறக்கணும், என்ன ஆகும், ரிசல்ட் வேற மாதிரி தான் ஆகும். ஸோ அதனால இங்கே வந்து ஓட்டு போடுறது மட்டும் இல்லை, இந்த கூட்டணி கட்சிகள் போய் பிரச்சாரத்துக்கு போகணும். அது செய்வாங்களாங்கிறது எனக்கு ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மாறப்போகுதுங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இன்னும் ஒரு சில நாட்களில் மற்ற வாக்குறுதிகளும் வேட்பாளர்களுடைய அறிவிப்பும் முழுமையாக வந்துடும், பிரச்சாரங்கள் ரொம்ப வீரியம் அடைஞ்சிருங்கிறதையும் பார்க்குறோம். அப்போ நிறைய விஷயங்கள் பேசலாம். இவ்வளோ நேரம் களத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தகவல்களை எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்காக உங்களுடைய நேரத்துக்காகவும் உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் ரொம்ப நன்றி சார்.